ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேமில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் பெங்களூர் புல்ஸ் கூட தான் மேட்ச்சு. 3 ஓவர் மட்டும் ஆடுறோம். ஈஸி லெவல் தான், அது பேட் அண்ட் பவுல் தான். சரி வாங்க ஆடலாம். உள்ள போயிடுச்சு. இப்போ ராஜ்காட் இந்தியா அந்த இதில் தான் இருக்குது. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருமே அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸ்டேடியம் இதாங்க காட்டுறாங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. உள்ளே போய்க்கலாம். இப்போ 2 கேப்டன்ஸ் வந்துட்டாங்க. இப்போ டாஸ் நம்ம சொல்கிறாருங்க. ருத்ராஜ் கேக்வாட் வந்திருக்கு. யார் பக்கம் வந்திருக்குன்னு பார்த்தா ரெண்டு டாஸ் வேணாம். பவுலிங் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்பனன்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி பால் சூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பேட்டிங் தான், வாங்க ஆடுவோம். ருத்ராஜுக்கும் மகேந்திர சிங் தோனி இறங்குறாங்க, அது வேண்டாம். ருத்ராஜுக்கும் ருத்ராஜ் அண்ட் சஞ்சு சாம்சன் இறக்கி விடலாம். 2 ஓப்பனர்ஸ் உள்ள இறங்கிட்டாங்க. இன்னைக்கு போட்டு புழக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போகலாம். 3 ஓவர் தான். ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா யாருன்னு ஒன்றும் தெரியல. சரி வாங்க ஆடுவோம். முதல் பந்து போடுறாரு, வைடாக போட்டாருங்க. ஓகே, பரவாயில்ல. டார்கெட் எப்படி இருந்தாலும் ஒரு 50 கொடுப்போம். இன்சைட் பால் போடுறாரு. ஷாட்டுங்க, சரியான சஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. 2வது பந்தே 6. சூப்பர் பேட்டிங். பவுலிங் நல்லா தான் போடுறாரு. இப்போ இன்சைடு போடுறாரா, இதையும் 6 தாங்க. சரியான ஷாட்டு. எம்மாடி எம்மா சஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. 3ஆம் பால் 4ஆம் பால் அவருக்கே பவுலருக்கே டென்ஷன் ஆயிருங்க. அப்படியே தட்டி விட்டா சிங்கிள் மாற்றிட்டார். இப்போ ஓகே, பரவாயில்ல. லெக் பை ஏமா. ஓகே, இப்போ 4ஆம் பால் போட வராது. ஷாட், சரியான ஷாட்டுங்க. ருத்ராஜ் விட மாட்டேங்கிறாரு. எப்படி இருந்தாலும் டார்கெட் கொண்டு வந்துருவோம்னு பார்க்குறாங்களா டெக்குது. நான் தாங்க ஆடிட்டு இருக்கிறேன். சரி பரவாயில்ல, கம்ப்ளீட் பண்ணலாம். எல்லா பாலும் 6க்கு தாங்க தூக்குறேன் நான். அம்பையர் வேலையே அம்பையர். பேட்டிங் சூப்பராக அடிக்குது, ஆடிட்டுக்கிறேன். ஓவர் முடிந்து விட்டது. இப்போ முதல் ஓவர் பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட் போட்டிருக்காரு. இப்போ 2வது ஓவர் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் போடுறாரு மிட் ஃபாஸ்ட்டு. சரி கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம புவனேஸ்வர் குமார் தான் ஃபர்ஸ்ட் பால் போட வராரு. போடுங்க பார்த்துக்கலாம். இன்சைட் தூக்கிடலாமா. ஷாட்டுங்க, சரியான சஞ்சு ஆட்ட ஆடிருக்காரு. 4 பந்துகளில் 18 ரன்கள். சூப்பர் ஸ்டார்ட் இருக்காங்க. என்ன சஞ்சு தான் ஆடுறாரு. டாட் பால். புவனேஸ்வர் நல்லா தான் போடுறாருங்க. இது டாட் பால். ஓகே, பரவாயில்ல. சிஎஸ்கே நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. இது ஒயிட் பால் தான், விட்டுறலாம். சூப்பர் கீப்பிங் அங்கே ஜிதேஷ் சர்மா கிட்ட. டைவ் அடிச்சிட்டாரு பாருங்க, சூப்பரா. இப்போ புவனேஸ்வர் இன்சைட் போடுறாரு. ஆஃப்ல வச்சிருக்காரு, ஆட தூக்கிட்டார். கேட்சுன்னு நினச்சிங்க. பரவாயில்ல. 2 ஓவருக்கே 40 வந்துருக்கு. இன்னும் அது முடியல. அடி சரியான அடிங்க இங்கே ருத்ராஜ் கிட்ட. அவரு பார்த்தீங்கன்னா எத்தனை 4 பாலுக்கு 24. சரியான ஒவ்வொரு பந்தும் இடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க. 30 ரன்கள் 6 பந்துகளில். இது நிஜமான ஐபிஎல் அடிச்சிருந்தாருன்னு அவர் தாங்க ஃபாஸ்ட் 50 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அதுக்குள்ள ஓவர் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இடைவேளை நேரம். பரவாயில்ல, இடைவேளை வந்தாலும் பிரச்சனையே இல்லை. அடிச்சது பார்க்கணும். சரியான ஸ்டார்ட். ஹாய் காய்ஸ், இடைவேளை முடிஞ்சிருச்சு. அடுத்து யார் ஓவர் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் ஷாட் விக்கெட் கீப்பரா. அவரும் விக்கெட் கீப்பர் தான் இருந்திருக்காராட்டிருக்கு. சரி, அவருக்கு ஓவர் கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல. நம்ம இப்போ சஞ்சு ஸ்ட்ரைக்கில் இருக்கிறார். 7 பந்துகளில் 19 ரன்கள். சரியான ஷாட்டு. அங்கே 25 ரன்கள் நினைக்கிறேன். 25 ரன்கள் தான். சரியான ஷாட் கொடுத்துருக்காரு. இது வைடு தான், விட்டுருவோம்.
விட்டுட்டாங்க. ஒரு 2 ஓவருக்கு வாய்ப்பா இல்ல இல்ல 1 தாங்க 1 தாங்க. ஃபில் சால்ட் ஓவர் போட்டிருக்காருங்க. என்னால ஆச்சரியப்படுறேன். அவர் பேட்டர் தான். ஆனா குட் ஃபீல்டருங்க ஃபில் சால்ட். கால் இருக்கு. அப்படியே லெக் பை திடீர்னு ஓட்டமே அப்படியே ரன் அவுட்டுங்க. ரன் அவுட்டு தேவையில்லாம முடி வந்துட்டோங்க. அவுட் ஆயிட்டோம். சரி வேண்டாம். அவுட் ஆயிட்டாரா? குட் இன்னிங்ஸ் ஆடினாரு பரவாயில்ல. பரவாயில்ல நல்லா ஆடினார் ருத்ராஜ். 6 பந்துகளில் 30 ரன்கள் அடிச்சிருந்தாரு. பரவாயில்ல. ஓகே.